இலங்கை இராணுவம் புலிகள் இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டோம், அதன் தலைமையும் அழித்து விட்டோம் என்று சொல்கிறது. ஆனால் பிரபாகரன் அவர்களோடு நெருங்கி பழகியவர் நீங்கள் இன்னும் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் ஈழப்போர் தொடங்கும் என்று சொல்கிறீர்கள். எந்த நம்பிக்கை? இந்தியா உள்பட, இலங்கை மட்டுமல்ல, இந்தியா உள்பட பிரபாகரனை குறிவைத்து காத்திருக்கிறார்கள். உங்கள் கேள்விக்கு நான் ஏதாவது பதில் சொன்னால் அது விளைவு அவருக்கு அபாயத்தை ஏற்படுத்திவிடும். அதெல்லாம் முக்கியம். விடுதலை புலிகளை ஒழித்தாய்விட்டது, பிரபாகரனை ஒழித்தாய்விட்டது என்று சொன்னால் இலங்கை இராணுவத்துக்கு புதிதாக 1,00,000 பேர் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவில் தொடர்ந்து பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆக அவர்களே அதை நம்பவில்லை என்பது இது வெளிப்படுத்துகிறது என்ற ஒன்றே போதும். போர் முடித்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வீடு இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். மறுவாழ்வு பணிகள் என்பது வேகமாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அரசியல் தீர்வுக்காக அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பிலே, தேர்தல் முறையிலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றன, அதுவும் ஏற்படவில்லை. இப்போது தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன? ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்மறை அணுகுமுறையை தவிர்த்து அந்த மக்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு அரசியல் நியாயம், நீதி கிடைப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு கட்சிகளும் இந்திய அரசும் என்ன செய்யணும் நேர்வா? அதாவது முதலில் ஈழத்தமிழர் பிரச்சனை எந்த கட்சியின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும். மற்ற பிரச்சனைகளில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் இணைந்து நின்று நாம் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. செயல்பட்டாக வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. போரில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய லண்டன் போன்ற மேற்கு உலக நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் காட்டக்கூடிய தீவிரத்தை அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அதே தீவிரத்தை காட்டுவார்கள் என்று சொல்ல முடியாது. இரண்டுக்குமான முரண்பாடும் கூட இருக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லை, அதை நான் சொல்லலை. இலங்கையில் 10 பேருக்கு ஒரு இராணுவ வீரன் நிற்கும் போது அந்த மக்கள் எப்படி போராட முடியும்? ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த போது அரசாங்கத்துக்கு புத்தி கற்பித்தார். அங்கே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சேயின் கட்சி தமிழர் பகுதியில் படுதோல்வி அடைந்தது. ராஜபக்சேயுடன் ஒத்துழைத்த தமிழர் கட்சிகளும் அங்கே தோற்கடிக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற வைக்கப்பட்டார்கள். மக்கள் ரகசியமாக வாக்களிக்கும் போது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படையாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. செய்தால் அவர்கள் உயிருக்கு அபாயம் வந்து சேரும். 3 லட்சம் இராணுவத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வைத்து கொண்டு ஏன் நீங்கள் போராடவில்லை என்று கேட்டால் அது எப்படி? இல்லை, அப்படி ஒரு அபாயகரமான சூழலில் அந்த மக்கள் இருக்கிற போது இங்கே நாம் அதிதீவிரமாக பேசுவது என்பது அந்த மக்களுக்கு நன்மை சேர்க்கும் நினைக்கிறீங்களா? அந்த மக்களுக்காக நம்மை தவிர வேறு யார் குரல் கொடுப்பது? நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை ஒருவன் வெட்டுவதற்கு, கொல்வதற்கு வரும்போது பெற்ற தாய் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அழுது புலம்பியாவது அவள் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும். உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த தமிழகம்தான் ஒரு தாய். இந்த தாய் தமிழகம் குரல் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு வேறு யார் குரல் கொடுப்பார்கள்? குரல் கொடுப்பதற்கே நாதி இல்லாமல் போய்விடும். நாம் போராடுவதன் மூலம்தான் அந்த மக்களுக்கு விடிவு பிறக்கும், இல்லாவிட்டால் பிறக்காது. தமிழ்நாட்டின் பெரிய கட்சிகள், காங்கிரஸோ பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகளோ, திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளோ, இதில்
கூடங்குளம் அணு உலை வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கிறார்கள். தமிழ் தேசிய உணர்வாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள், நீங்களாகட்டும் திரு வைகோ போன்றவர்கள் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறீர்கள். அப்துல் கலாம் போன்றவர்கள் கருத்தை சொன்ன பிறகும் கூட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் தங்கள் நிலையில் உறுதியாக இருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழ் உணர்வாளர்கள் அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மட்டும் கூடங்குளம் போராட்டத்திற்கு ஆதரவாக இல்லை. யார் யாருக்கு மனித நேயம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அணு உலை வேண்டாம் என்பதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார். இதில் ஒன்றும் கட்சிகளே கிடையாது. அணு உலை வெடித்தால் மக்களுக்கு அபாயம் நேரிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அணு உலை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஜப்பான் மாதிரி முன்னேறிய நாடுகளில், ஜெர்மனி, பிரான்ஸ் மாதிரி அறிவியல் துறையில் முன்னேறிய நாடுகளிலேயே அணு உலைகளை மூட சொல்லிவிட்டார். உலகம் பூராவும் தொடர்ந்து மூடப்பட்டு வருகிற நேரத்தில் எதற்கு இங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நம்முடைய தமிழ்நாட்டில் இயற்கையாக சூரிய உஷ்ணம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யலாம், காற்றாலை மூலம் செய்யலாம். இயற்கையாக எவ்வளவோ வசதிகள் இருக்கும்போது இவ்வளவு செலவு செஞ்சு 14,000 கோடி ரூபாய் செலவழித்தோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, இருக்கட்டுமே. ஆனால் 30 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த அணு உலை இயங்க முடியாது, மூட வேண்டும். மூடினால் அதிலிருந்து அணிற்கதிர் வீச்சு வெளிவராமல் தடுப்பதற்கு இன்னும் பல ஆயிரம் கோடி செலவு செய்தாக வேண்டும். அப்படி இருந்தாலும் அணுக்கதிர் வீச்சு இருக்கத்தான் செய்யும், மக்களுக்கு அபாயம் வரும் என்று சொல்லும்போது அபாயகரமான ஒன்றை எதற்காக இங்கே கொண்டு வந்து வைக்கிறீர்கள்? அந்த பகுதி மக்கள் 450 நாட்களுக்கு மேலாகியும் கூட உறுதியாக நின்று போராடுகிறார்கள். காரணம் என்ன? அபாயம் வருகிறது என்று. விஞ்ஞானிகள் எங்கெங்கே இருந்து அறிக்கை வெளியிடுகிறார்கள், போய் அந்த மக்களிடம் உட்கார்ந்து இதில் அபாயம் ஒன்றும் இல்லை என்பதற்கான காரண காரியங்களை விளக்கினார்களா யாராவது? அப்துல் கலாம் அவர்கள் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன், இன்னமும் வைத்திருக்கிறேன். அணு உலையை சென்று பார்த்தவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்திருக்கலாமே. அவர் ஒரு மக்கள் குடியரசுத் தலைவராக விளங்கியவர். அவரே மக்களை சந்திக்கவில்லை. ஆக நாங்கள் போராடுவது என்பது மனிதநேய அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகிறோம். இதில் அரசியலுக்கு இடமில்லை. எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்கள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.